மகாபெரிவாச்சரணம். நாம ஜபம் போல நாம லிக்கிதம் அப்படிங்கிறதுல ரொம்ப விசேஷம். அந்த நாம லிக்கத்தில் முக்கியமாக இடம் பிடிக்கிறது எது அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதாதவங்களே கிடையாதுங்க. என்ன ஒரு கோரிக்கை இருந்தாலும் அதை நினச்சி நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நடந்திருக்கு, நிறைய பேர் அதை நினச்சி பார்த்துருக்காங்க. இப்படி அனுபவபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ராவனுக்கு வெற்றி. சரி, இந்த ராவனுக்கு வெற்றி யார் சொல்லியிருப்பார்கள், எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ராமாயணத்துலங்க. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னும் நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இது போல் அற்புதமான வாசகங்களை நான் படிக்கும் பொழுது தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஸ்ரீராம ஜெயம் ராமனுக்கு வெற்றின்னு யார் சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கரெக்டுங்க, ஆஞ்சநேயர் தான் சொல்லியிருப்பாருங்க. அப்போ எப்போ அவருக்கு வெற்றி கிடைத்தது? அந்த ராவண யுத்தத்தில் ராவணனை அழித்து விட்டார் ராவன். அப்போ அந்த ராமன் அழித்த பிறகு என்ன ஆகுது? இந்த செய்தியை கொண்டு போய் சீதை கிட்ட சொல்லணும். யாருங்க சொல்லுவார்? ஆஞ்சநேயர் தான் சொல்ல போகிறார். அவர் போகிறாரு, அவருக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரலைங்க. அம்மான்னு ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் சொல்லின் செல்வன் நம்ம சொல்கிறோம். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட சொல்லியே அவருடைய மனக்குறையை ஆற்றியவர். ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை ஆரம்பித்தாலும் இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவர் மனசு வேற மாதிரி எண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கண்டேன் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சீத்தையை சொன்ன அற்புதமான அந்த சொல்லின் செல்வனுக்கு இப்போ வார்த்தை வரலைங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அங்கே எழுதிட்டாராம், மணல் அப்படி எழுத ஆரம்பிச்சாராம். என்னன்னா ஸ்ரீராம ஜெயம். அந்த வார்த்தையை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு ராமனுக்கு வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு. அதனால தான் அந்த லிக்கித நாம ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீராம ஜெயத்துக்கு சொல்றோம். இப்போ புரியுதாங்க? அப்ப ராமனுக்கு வெற்றி அப்படி நம்ம எழுத எழுத நமக்கு எப்படி வெற்றி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க எப்போ நம்ம ராமனை நினைத்து விட்டோமே அப்பொழுதே நமக்கு வெற்றிகள் ஆரம்பம்தான். அவர் பக்கத்தில் இருந்துட்டாலே எல்லாருமே வந்துடுறாங்களேங்க. அப்போ வெற்றி வராமல் இருக்குமா? நம்முடைய கர்ம வினையெல்லாம் காணாமல் போயிருங்க. ராமனை கண்டால், அவனுடைய கோதண்டத்தை கண்டால், அவனுக்கு துணையாக வரக்கூடிய அத்தனை தேவர்களும் ஆஞ்சநேயர் இத்தனை பேர் இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி எங்காவது உண்டாகுமா? இதுதான் அந்த ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையின் ரகசியம், தத்துவம். மகாபெரிய வாசனம்.